Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தெய்வம் தெய்வம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, நுரையீரலில் காற்று முடிச்சுக்களில் அதிக கார்பன் டை ஆக்சைடு கெட்ட காற்றுகள் தங்கி இருக்குது. அதன் காரணமாக இரத்தத்திலும் கார்பன் டை ஆக்சைடு அதனுடைய அளவு அதிகமாக இருக்கின்றது. இதனால் மூச்சு திணறல், மூச்சு விடுதலில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. உடலில் இம்யூனிட்டி பவர், அந்த நோய் எதிர்ப்பாற்றல் குறைகின்றது. எப்பொழுதுமே சோர்வாக இருக்கக்கூடிய நிலை, ஒரு மாடி ஏறணும், 4 படி ஏறினோடனே மூச்சு வாங்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. பேசும் பொழுதும் தொடர்ந்து பேச முடியல, மூச்சு வாங்குது. இதற்கு என்ன தீர்வு? நம்ம உடம்புல நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கணும், இரத்த நாளங்கள் கரெக்டாக இயங்கக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கிடணும், உடம்புல கழிவுகளும் சரியாக வெளியே போயிடணும். நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியே போகணும்னா எப்படி போகணும்? மலமாக, சிறுநீராக, கார்பன் டை ஆக்சைடாக, வியர்வையாக, 4 விதத்தில் கழிவுகள் கரெக்டாக வெளியே போகணும். இப்போ இவருக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகிறதுல சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அது சரியாக வெளியேறலை. அதன் காரணமாக தான் இரத்தத்திலும் கார்பன் டை ஆக்சைடுடைய நிலை அதிகமாக இருக்குது, லங்ஸுக்குள்ளேயும் அந்த அசுத்த காற்றுகள் தங்கியிருக்கின்றன. அப்போ தங்கியிருக்கும் பொழுது உங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்காது, உற்சாகம் இருக்காது, சைனஸினுடைய நிலையும் இருக்கும். அப்போ இதற்குரிய சரியான பயிற்சிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதோடு சேர்த்து நம்ம இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சி எடுத்துக்கோங்க. துளசி, அருகம்புல், அதை உணவில் கொஞ்சமாக, அதாவது ஒரு குத்து துளசி, கொஞ்சம் அருகம்புல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறினோடனே அந்த வாட்டரை குடிச்சிருங்க. 2 துளசியை 2 அருகம்புலையும் மென்று சாப்பிட்டுக்கோங்க. வாரத்தில் 3 நாட்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த முத்திரைகளையும் பயிற்சி பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது இரத்த அழுத்த சமான முத்திரை. சுகாசனத்தில் பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. நடுவிரல், மோதிர விரல் உள்ள நல்லா அந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஆள்காட்டி விரல், சுண்டு விரல், கட்டை விரல் நீட்டி இருக்குது. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ அப்படியே கை முன்னாடி காமிங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த மோதிர விரல், கட்டை விரல் எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மீதி விரலை இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ அப்படியே மடியில் வச்சுக்கோங்க, முட்டியில் வச்சுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லைக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் கேப் இல்லாமல் சேர்த்து வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முதிரையின் மூலமாக இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய, இரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முதிரை ருத்ர முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். நல்ல மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க. முதல் முத்திரை இரத்த அழுத்த சமான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல் உள்ள நல்லா வச்சுக்கோங்க. மற்ற விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை.
தென் நார்மல் பிரீத்திங். இரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வர்ண முத்திரை, சுண்டு விரல் பெருவிரல் நுனி, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ருத்ரமுத்திரை, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீதிங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை, மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்திலே பயிற்சி பண்ணிக்கலாம். ஒரு ஆசனத்திலே பண்ணிக்கலாம். இப்போ முதல் முத்திரை இரத்த அழுத்த சமான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் உள்ள வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடலில் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இரத்தம் சுத்தமாக சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வர்ண முத்திரை, சுண்டு விரல் பெருவிரல் நுனி, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ருத்ரமுத்திரை, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு 3 முறை மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை, மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே உசட்டாசனம். ஒவ்வொரு கையினாலும் ஒரு கால் பொறுமையாக அப்படியே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இன்னொரு தடவை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. வயதானவர்கள் இந்த ஆசனத்தை முயற்சி பண்ண வேண்டாம். முத்திரை மட்டும் பண்ணுங்கள். தொடர்ந்து இதை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.